ஹாய் கெஸ் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ சம்மருக்கு ஏத்த மாரி ரொம்பவே குளு குளுன்னு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இத ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் கஸ்டர்ட் பவுடர மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஒரு பவுல் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போட்டு இத அப்படியே நீங்க பால்ல ஆட் பண்ணாதீங்க. குட்டி குட்டியா லம்ப்ஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இத ஆறுன பால்ல கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து, கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி மாதிரி. இத நெக்ஸ்ட் இத பால்ல ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பால்ல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஐ மீன் ஒரு 2 கப் அளவுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கட்டிப்படாம நீங்க கலந்து விடுங்க. இல்லைன்னா கீழே சர்க்கரை அப்படியே கட்டி ஆயிடும், கேரமலைஸ் ஆயிடும். ஸோ நீங்க நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் பாருங்க, நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்னஸ் தானே கொடுக்கும். ஸோ நம்ம நிறையா சுகர் ஆட் பண்ணும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். ஆல்சோ சுகர் அவ்வளோ ஒன்றும் நல்லதில்லை இல்லையா? அதனால் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கலந்து வச்ச இந்த மிக்சரையுமே இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விட விட ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கட்டியாக மாறிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகிடும். பாருங்கள், நான் கலந்து விடுற இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஈஸியாக கலக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆகிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்துட்டோம். கொதி வந்துருச்சு, விட்டால் பொங்கி விழுந்துடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஹார்டான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மாதுளை ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வாழைப்பழம். எனக்கு பூம்பழம் தான் கிடச்சிது. செவ்வாழை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூம்பழம் போடும்போது கொஞ்சம் சளி பிடிச்சிக்கும், அதனால். அப்புறம் பாதாம் ஒரு பவுல் அளவுக்கு பாதாமை 2 மணி நேரம் ஊற வச்சு அதையுமே தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 7 8 சஃபாவி டேட்ஸை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அதையுமே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஒரு பவுல் அளவுக்கு ஆஸ்திரேலியன் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே டீசீட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணலாம். ஹெல்த்தியும் அண்ட் ஆல்சோ நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஜெல்லி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இந்த ஃப்ரூட்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் இந்த மிக்சரில் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக இது ரொம்பவே கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஒரு பாதி அளவுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அந்த மிக்சரை அப்படியே வச்சுப்பேன். சர்வ் பண்ணும்போது நம்ம போட்டு கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நேரம் ஃப்ரூட்ஸ் வெளியே தானே இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சில்னஸ் இருக்காது. அந்த கஸ்டர்ட் ரெசிபி மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் இப்போ இதையுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மிக்சரை கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் ரெசிபியை இதில் போட்டிங்கன்னா நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கெட்டியாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுறோம். மற்றபடி ரொம்பவே ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபி தான் இது. ஸோ இந்த டெசர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.